نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون صدق الله العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்பொழுது ஓதப்பட்ட இந்த வசனத்தில் சொல்லுகிறான், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். இதனுடைய விளக்கம் சென்ற வாரம் கூறப்பட்டது. அதை அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். இந்த தொழுகையாகிறது பயபக்தியாளர்கள் மீதே தவிர மற்றவர்களுக்கு அது பாரமாக இருக்கும். பயபக்தியாளர்கள் யார்? அல்லதீன யظنون அன்னஹும் முலாகூ ரப்பிஹிம். அவர்கள் தங்களுடைய ரப்பை சந்திக்கவிருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அன்னஹும் இலைஹி ராஜிஊன். மேலும் தன்னுடைய ரப்பின் பக்கம் நாம் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றும் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இவர்கள்தான் பயபக்தியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ இதில் பயபக்தி என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் குஷு காஷிஈன் என்று சொல்லுகிறான். அரபியில் அதுக்கு குஷு என்று சொல்வார்கள். பயபக்தி தமிழில் சொல்கிறதா தான் சுருக்கமாக பயபக்தி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். இவர்களுக்கு தான், யாருக்கு அந்த பயபக்தி இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் தொழுவது என்பது லேசாக இருக்கும். தொழுகையை அந்தந்த நேரங்களில் சரியாக முறையாக தொழுவது என்பது லேசாக இருக்கும். அப்படி யாருக்கு பயபக்தி இல்லையோ அவர்களுக்கு அந்த தொழுவது பாரமாக இருக்கும். தொழுவாங்க, ஆனால் தொழுவது ரொம்ப சிரமமாக நினச்சிக்கிட்டு தொழுவாங்க. அது முறையாக தொழ மாட்டாங்க. ஏதோ தனக்கு தெரிஞ்சதை வச்சு எப்படியோ தொழுதுட்டு போயிடுவாங்க. அப்போ முறையாக சரியாக அந்தந்த நேரத்தில் தொழுவது யாருக்கு லேசாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், யாருக்கு உள்ளத்தில் பயபக்தி இருக்குமோ அவர்களுக்குத்தான் அது லேசாக இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ இதில் அல்லாஹ் தஆலா தொழுகையில் குஷு, அதாவது பயபக்தியோடு தொழ வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்தி அல்லாஹ் சொல்லுகிறான். இதன் மூலமாக நமக்கு வலியுறுத்துகிறான். அப்படி பயபக்தி உள்ளத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தொழுவது ரொம்ப லேசாக ஆகிவிடும், சிரமம் இல்லாமல் நாம் தொழலாம். அப்போ பயபக்தினா என்ன? அதற்கு நமக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் பல விளக்கங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, கத் அஃப்லஹல் முஃமினூன், மோமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்கள் யாருன்னு சொன்னால், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே பயபக்தியாக இருப்பார்கள் என்று அங்கு சொல்கிறார். தொழுகையில பயபக்தியாக இருக்கக்கூடிய மோமின்கள் தான் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்துல வெற்றிக்குரிய காரணமாக சொல்லும்போது தொழுகையாளிகள் என்று சொல்லலை, தொழுகையில பயபக்தியாக இருப்பவர்கள் வெற்றி அடைவார்கள் என்று தான் சொல்றான். தொழுபவர்கள்லாம் வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை. தொழுகையில பயபக்தியாக இருப்பவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர் தொழுகையை முறையாக அந்தந்த நேரங்களில் சரியாக தொழக்கூடியவர்கள், உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்களால் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அப்போ அவர்களுடைய தொழுகையில, அந்த மோமின்களுடைய தொழுகையில உள்ளத்துக்குள்ள அந்த அச்சம் இருக்கும். உள்ளச்சம், அச்சம் என்பது எங்கே இருக்க வேண்டியது சொன்னால் உள்ளத்தில் இருக்கக்கூடியது. அப்போ அதன் காரணமாக தொழுகையில் தங்களுடைய பார்வையையும் தாழ்த்திக் கொள்வார்கள். பார்வையை அங்கங்கும் அலைவிடாமல் பார்வையை ஓர்மையாக ஒரே இடத்தில் வைத்து தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக சொல்கிறாங்க. இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, மிகப்பெரிய மார்க்க அறிஞர். அவங்க சொல்கிறாங்க, ஸலாத்தும் பிலா குஷூஇன் வலா ஹுதூரின் கபதனின் மையித்தின் லா ரூஹ ஃபீஹி. பயபக்தி இல்லாத தொழுகை எப்படின்னு சொன்னால், உயிரற்ற ஒரு மையத்தை போன்றது, உயிரற்ற உடலை போன்றது, மையத்தான ஒரு உடலை போன்றது. மையத்தான உடலுக்கு ஏதாவது பலன் உண்டா? அதுக்கு ஏதாவது சக்தி இருக்குமா அப்படின்னு சொன்னால், உயிரற்ற உடலுக்கு எந்த சக்தியும் இருக்காது. அதுபோல்தான் பயபக்தி இல்லாத தொழுகையும் எந்த பலனையும் தராது, அதற்கு எந்த பலனும் இல்லை என்பதை இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க. சரி, குஷு அந்த பயபக்தினா என்ன அப்படின்னு சொன்னால், இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, பயபக்தி அப்படிங்கிறது தான் அல்லாஹ்
அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற ஒரு எண்ணத்தோடு, நான் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறேன் என்ற எண்ணத்தோடு பணிந்து நிற்பது. அல்லாஹுக்கு முன்னால் நான் நிற்கிறேன் என்ற எண்ணத்தோடு. அப்போ ஒரு எஜமானுக்கு முன்னால் எவ்வளவு பணிவோடு நிற்போம், எவ்வளவு அச்சத்தோடு நிற்போம். அதை மாதிரி ஒரு உணர்வோடு நிற்பது. நான் அல்லாஹுக்கு முன்னால் இருக்கிறேன், என்னுடைய எஜமானுக்கு முன்னால் இருக்கிறேன் என்று உள்ளத்தில் எண்ணத்தோடு பணிவோடு நிற்பது. இதுதான் பயபக்தி என்பதாக சுருக்கமாக அவர் விளக்கம் சொல்கிறார்கள். அப்ப இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லாஹ் என்பவர்கள் சொல்றாங்க, பயபக்தி அப்படிங்கிறது இருக்கிறதே அது உள்ளம் சம்பந்தப்பட்டது. உள்ளத்துல ஒரு மிருதுவான தன்மை, உள்ளத்துல அமைதி, உள்ளத்துல பணிவு, இவைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு பேர் தான் உள்ளச்சம். உள்ளத்துல அமைதி, பணிவு இவைகள் ஏற்படுவதற்கு பேரு உள்ளச்சமாக இருக்கிறது. அந்த அச்சம் ஏற்பட்டு விட்டால் இவருடைய உடல் உறுப்புகள் அனைத்துமே அந்த இறை அச்சம் உள்ளதாக மாறிவிடும். உள்ளத்துல அந்த இறை அச்சம் வந்துருச்சுன்னு சொன்னா உடல் உறுப்புகள் அனைத்தும் இறை அச்சம் உள்ளதாக மாறிவிடும் என்பதாக சொல்றாங்க. ஏன்னா உள்ளம் தான் அசலாக இருக்கிறது. உடல் உறுப்புகள் எல்லாம் உள்ளத்தை பின்பற்றக்கூடியதான். உள்ளத்துல அச்சம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இவருடைய பார்வை தாழ்ந்து விடும். அல்லாஹ் சொன்ன மாதிரி இவர் பார்க்க ஆரம்பித்து விடுவார். இவருடைய உடல் உறுப்புகள் காது என்ன செய்யும், நல்லதை கேட்க ஆரம்பிச்சிடும். மாதிரி கண்கள் நல்லதை மட்டும் பார்க்கும். இப்படி எல்லாம் உறுப்புகளுமே பணிய ஆரம்பித்து விடும், அல்லாஹ்வுக்கு பணிந்து செயல்பட ஆரம்பித்து விடும் என்பதாக சொல்றாங்க. கத்தாதா ரஹ்மஹுல்லாஹ் என்பவர்கள் சொல்றாங்க, அவங்க மிகப்பெரிய குர்ஆனுடைய விரிவுரையாளர். உள்ளத்தில் அச்சம் என்பது என்னன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய பயம், மேலும் பார்வை தொழுகையில தாழ்த்தி விடுவது, இவைகள் தான் உள்ளச்சம் என்பதாக அவங்களும் சொல்றாங்க. கண்ணியத்துக்கு இப்படி பல அறிஞர்கள் இதற்கு இப்படி விளக்கத்தை சொல்லி தராங்க. இப்போ இதனுடைய முக்கியத்துவம் என்ன, உள்ளச்சத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் முன்னால் சொன்னதை போன்று உள்ளச்சம் இருந்தால்தான் அவங்க உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய தொழுகை தான் வெற்றிக்குரிய தொழுகையாக இருக்க முடியும். அப்போ ஒரு மனிதன் மூமின் வெற்றி அடைவது என்பது உள்ளச்சத்தை கொண்டுதான் வெற்றி அடைகிறான், உள்ளச்சத்தோடு உள்ள தொழுகையை கொண்டுதான் வெற்றி அடைகிறான் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட மூமின்கள்? அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். இரண்டாவது, சொர்க்கத்தில் நுழைவதற்கு அதுதான் அந்த உள்ளச்சம் தான் காரணமாக இருக்கும். அந்த உள்ளச்சத்தோடு கூடிய தொழுகை தான் காரணமாக இருக்க முடியும். அந்த ஆயத்தினுடைய தொடரில் அல்லாஹ் சொல்லும் பொழுது கடைசியில உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள் தான் சொர்க்கத்திற்கு வாரிசுதாரர்களாக இருக்கிறார்கள். யார்? உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்கள். அந்த உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்கள் தான் சொர்க்கத்தினுடைய வாரிசுதாரர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இவங்க தான் நுழைவார்கள், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப உள்ளச்சம் என்பதுதான் வெற்றிக்கு காரணமாக இருக்கும், அதுதான் சொர்க்கத்தில் நுழைவதற்கு காரணமாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த உள்ளச்சம் என்பது நபிமார்களுடைய தன்மை. நபிமார்கள் எல்லாத்துக்கும் உள்ளச்சம் இருந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லும் பொழுது, நபிமார்களை பார்த்து சொல்லும் பொழுது, வகானூ லனா காஷியின், அவர்கள் என்னை அஞ்சக்கூடியவர்களாக, அவர்கள் உள்ளச்சம் உள்ளவர்களாக இருந்தார்கள், என்னை அஞ்சு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நபிமார்களை பார்த்து அந்த நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல உள்ளச்சம் இருக்கிறது, அது நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்கக்கூடியது. அச்சம் என்பது, உள்ளச்சம் என்பது அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் வருவது என்பது நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்கக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இரண்டு கண்களை நரக நெருப்பு தீண்டாது, இரண்டு கண்களை நரக நெருப்பு தீண்டாது. அதுல ஒரு கண் எதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அழுத கண்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்பட்டுச்சு, அந்த அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுத கண்களை நரக நெருப்பு தீண்டாது. அதே போல அல்லாஹ்வுடைய பாதையில் விழித்திருந்து மக்களை பாதுகாத்த கண்கள், இந்த கண்களும் நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கப்படும் என்பதாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப உள்ளச்சம், அச்சம் என்பது இருக்கிறதே இறை அச்சம், அது உள்ளத்துல இருக்கணும். உள்ளத்துல இருக்கிறது தான் இறை அச்சமாக இருக்கிறது. அதற்கு மாற்றமாக உடல்ல மட்டும் இருக்குது. ஒருத்தர் அப்படி வெளியில மட்டும் பணிவா இருக்கிறார். உள்ளத்தில் அச்சம் வந்துருச்சுன்னா உடல் உறுப்புகள் தானாக பணிய ஆரம்பித்து விடும். உள்ளத்தில் அச்சம் வந்துருச்சுன்னா உடல் உறுப்புகள் தானாக பணிந்து நடக்க ஆரம்பித்து விடும். ஆனால் ஒருத்தர் உள்ளத்தில் அச்சம் இல்லை, ஆனா வெளியில மட்டும் என்ன செய்யறாரு, அவர் உள்ளச்சம் உள்ள ஒரு மாதிரி, அந்த பயபக்தி உள்ள ஒரு மாதிரி உடல் உறுப்புகளை ஆக்கி கொள்கிறார். இது சொல்ல பெரியார்கள் சொல்றாங்க, மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, இது என்ன சொன்னா குஷூஉன் நிஃபாக், நயவஞ்சகத்தனமான உள்ளச்சம். இது நயவஞ்சகத்தனமான அச்சம். உடல் உறுப்புகளை மட்டும் அப்படியே பாவலா பண்றாரு, தன்னை பெரிய இறை பக்தி உள்ள ஒரு மாதிரி காட்டிக் கொள்கிறார். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்களாம், ஈயாக்கும் வ குஷூஅன் நிஃபாக், இப்படி நயவஞ்சகத்தனமான
உள்ளச்சத்தை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்பதாக ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்களாம். அதனால அச்சம் என்பது எங்கே இருக்கணும், முதல்ல வர வேண்டியது எங்கன்னு சொன்னா உள்ளத்துல வரணும். வெறும் உடல் உறுப்புகளை மட்டும் அப்படி அச்சம் உள்ளது மாதிரி காட்டிக் கொள்வதனால எந்த பலனும் இல்லை. அப்போ இது ரெண்டாவது இப்படி வெளியில ஒரு உறுப்புகளை மட்டும் அப்படி உள்ளச்சம் உள்ள மாதிரி பயபக்தியாளர் மாதிரி காட்டிக் கொள்வது இருக்கிறது, இது விரும்பத்தக்க செயலும் இல்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வாலிபரை பார்த்தாங்க. அந்த வாலிபர் செஞ்சார் அப்படியே ஒரு அச்சம் உள்ள ஒரு மாதிரி பணிந்து அப்படியே குறுகி போய் நடந்து போய்கிட்டு இருந்தார். அப்போ அவரை பிடிச்சி அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, தலையை தூக்கிட்டாங்க. தலையை தூக்கி நட, அச்சம் என்பது உள்ளத்துல இருக்கணும், தலையை குனியறதுல இல்லை அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பினாங்களாம். அதனால உள்ளத்துல தான் அந்த அச்சம் வரணும். இப்ராஹிம் நஹை ரஹ்மஹுல்லா என்ற மிகப்பெரிய ஒரு மகான் அவங்க சொல்றாங்க, கட்டியான பெரிய முரட்டு துணியை உடுத்திக் கொள்வதற்கு பேரோ அல்லது சாதாரணமான உணவுகளை சாப்பிட்றது அல்லது தலையை குனிஞ்சு இப்படி நடக்கிறது இது மட்டும் உள்ளச்சம் கிடையாது. துணி போட்டுக்கிட்டா அவர் என்ன செய்யாரு, ஒரு சாதாரணமான எளிமையான துணியை போட்டுக்கிட்டார். சாப்பாடு எடுத்தா சாதாரணமான சாப்பாடு சாப்பிட்றாரு. இது மட்டும் உள்ளச்சம் கிடையாது. உள்ளச்சம் என்பது இருக்கிறது, இது அல்லாஹ்விடத்தில் விரும்பத்தக்கது எது அப்படின்னு சொன்னா அது உள்ளத்துல வரணும். அதன் காரணமாக எல்லோரிடத்திலும் ஒரு சமமாக நடக்கணும், எல்லாத்திலையும் பணிவாக நடக்கணும். எல்லா மனிதர்களிடத்திலும் செல்வந்தர்கள் ஏழைகள் எல்லாத்திலையும் எப்படி இருக்கணும், பணிவாக நடக்க வேண்டும். வசதியானவங்களை பார்த்தா உயர்ந்த அந்தஸ்து உள்ளவங்க பார்த்தா அவங்களுக்கு முன்னா பணிவா இருக்கிறது, கொஞ்சம் ஏழை வாழைகளை பார்த்தா அவங்களுக்கு முன்னா பெருமையை வெளிப்படுத்துறது, இது உள்ளச்சம் கிடையாது, இது உள்ளச்சம் கிடையாது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படிப்பட்ட உள்ளச்சத்தை விரும்புறான் அப்படின்னு சொன்னா அது எல்லாருக்கும் முன்னாலும் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தக்கூடிய உள்ளச்சத்தை தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்பதாக அவங்க சொல்றாங்க. ஹசன் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பேசினா, அதாவது சில பேர் நினைச்சாங்க சொன்னா அப்படியே அச்சம் ரொம்ப பணிவுமா நினைச்சிட்டு சத்தத்தை மெதுவாக பேசுவாங்க, யாருக்கும் புரியாத மாதிரி. அப்போ அவங்க சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு பேசினா எல்லாருக்கும் புரியுற விதத்துல தெளிவாக சப்தமாக தான் பேசுவாங்க. ரொம்ப குரலை தாழ்த்திக்கிட்டுலாம் பேச மாட்டாங்க, சப்தமாகவே பேசுவாங்க. அதே மாதிரி அவங்க நடந்தா அப்படியே குறுகி நடக்க மாட்டாங்க, நல்லா வீரன் மாதிரி நல்லா ஸ்பீடாக நடப்பாங்க. அதே மாதிரி யாரையாவது அவங்க அடித்தாலும் கூட ரொம்ப வேகமாக தான் அடிப்பாங்க, பயந்துக்கிட்டு ரொம்ப யோசிச்சுலாம் அடிக்க மாட்டாங்க, அடிக்க வேண்டியது வந்துச்சுன்னு சொன்னா. அப்ப ஆனா அவங்க எப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்க, உள்ளச்சம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அப்ப உள்ளச்சம் என்பது வெறும் கூணுக்குரிய அப்படியே நடக்கிறதுக்கு பேரோ அல்லது அவர்கள் பேசும்போது அப்படியே ரொம்ப குரலை தாழ்த்தி யாருக்கு புரியாத விதத்துல பேசுறதுக்கு பேரோ அல்ல. உள்ளச்சம் என்பது உள்ளத்தில் வர வேண்டியது என்பதை இதன் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நாம் அப்படிப்பட்ட உள்ளச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உள்ளத்துல அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் வரணும். அல்லாஹ் என்னை பார்த்துக்கொண்டு ஆரம்பத்தில் சொல்லல, அல்லாஹுக்கு முன்னால் நான் இருக்கிறேன் என்று உள்ளத்திலிருந்து அந்த பணிவு வெளிப்படணும். அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹுக்கு முன்னால் நான் இருக்கிறேன், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இந்த எண்ணம் வந்துவிட்டால் இவர் எப்பொழுதுமே என்ன செய்வாரு, உள்ளச்சத்தோடு நடப்பார். எல்லாத்துலையும் ஒரே மாதிரி நடக்கக்கூடியவராக இருப்பார். இவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பணிந்து அல்லாஹுக்கு பணிந்து நடக்கக்கூடியதாக மாறிவிடும். அதே மாதிரி குஷு அப்படின்னா உள்ளச்சம். இன்னொன்று அரபியில் சொல்லுவாங்க குஷு புது என்று சொல்லுவாங்க. புது அதுவும் பணிவு தான். ரெண்டுக்கும் தமிழ்ல சொல்றாங்க பணிந்து நடப்பது, அவ்வளவுதான். ஆனா அரபியில ரெண்டுக்கு கொஞ்சம் வித்தியாசம் சொல்றாங்க. குஷு அப்படிங்கிறது அந்த குஷுவின் மூலமாக, குஷு அப்படிங்கிறது அசல்ல எதுக்கு சொல்றது சொன்னா பணிவு அப்படிங்கிறது வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தைகள்ல பணிவு வெளிப்படும். புது அப்படிங்கிறது உடல் உறுப்புகள்ல வெளிப்படக்கூடிய பணிவு. இந்த ரெண்டு சேர்ந்துதான் உள்ளச்சம். இந்த ரெண்டு சேர்ந்துதான் உள்ளச்சம். அல்லாஹ் ரெண்டையுமே குர்ஆன்ல சொல்றான். அப்ப அப்படி சொல்லும், அவர்களுடைய பிடரிகள் அவர்களுக்கு அடிபணிந்து நடக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது அவங்க ரொம்ப பணிவை வெளிப்படுத்தும் அவருடைய உடல் உறுப்புகள் என்பதை அல்லாஹ் அங்க சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த பயபக்தியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் உள்ளத்துல. குறிப்பாக தொழுகையில அந்த பயபக்தியோடு உள்ள தொழுகையால் நம்முடைய தொழுகையில் ஆக்கணும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இந்த அறிவிப்புகள் ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த தொழுகையில உள்ளச்சம் சம்பந்தமா வரக்கூடிய அறிவிப்புகள், இந்த குர்ஆனுடைய வசனங்கள், இவைகளை எல்லாம் அடிப்படையாக வச்சு பார்க்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, தொழுகையில பயபக்தி ஒரு நிபந்தனையாக ஆக்கப்பட்டிருக்க வேண்டும், நிபந்தனையாக இருந்திருக்க வேண்டும். அந்த அளவிற்கு குர்ஆன் ஹதீஸ் வலியுறுத்துகிறது. நிபந்தனையாக இருக்கு சொன்னா அது இல்லாட்டி தொழுகையே கூடாதுங்கிற அளவுக்கு இருந்திருக்கணும். பயபக்தி இல்லாட்டி தொழுகையே கூடாது என்ற அளவிற்கு இருந்திருக்க வேண்டும் என்பதாக அவங்க சொல்றாங்க.
அவங்க மேலும் சொன்னாங்க, சுஃபியான் சௌரி ரஹ்மஹுல்லா, அதே போல ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவர் உள்ளச்சம் இல்லாமல் தொழுதால் அவருடைய தொழுகையே கூடாது, அதுக்கு தொழுகை முறிந்து போய்விடும், அந்த தொழுகை நிறைவேறாது என்பதாக இவர்களுடைய கொள்கை என்பதாகவும் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது அவங்களுடைய தனிப்பட்ட கொள்கை. ஆனால் 4 இமாம்கள், பெரும்பாலான எல்லா மார்க்க அறிஞர்களும் சொல்வதென்று சொன்னால், இது தொழுகையினுடைய நிபந்தனையில் கட்டுப்பட்டதல்ல, மாறாக தொழுகை உயிரோட்டம் உள்ளதாக ஆகுவதற்கு இது தேவை, உள்ளச்சம் தேவை. நம்முடைய தொழுகை உயிருள்ள தொழுகையாக, உயிரோட்டம் உள்ள தொழுகையாக, பலன் தரக்கூடிய தொழுகையாக சொன்னால் உள்ளச்சம் தேவை. அப்போ மன ஓர்மை தேவை, மனதை ஒருமைப்படுத்தி நம்ம என்ன செய்யணும், தொழ வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகிறாங்க. அதே போல நம்முடைய தொழுகையில முழுமையான நன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் உள்ளச்சம் தேவை. ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தொழுகையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் கிடைக்குது. சிலருக்கு அந்த தொழுகையில நன்மையில முழுமையாக கிடைக்கும், சிலருக்கு பாதி நன்மை கிடைக்கும், சிலருக்கு கால்வாசி நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்ப எதை வச்சு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அவர்களுடைய உள்ளச்சத்தை பொறுத்து அவர்களுக்கு நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. யாருக்கு எந்த அளவிற்கு உள்ளச்சம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்களுடைய தொழுகையில அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்ப நன்மை எல்லாத்துக்கும் தொழக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நன்மை கிடைக்கிறது இல்லை. பள்ளி நிரம்ப தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் எல்லாருக்கும் சமமான நன்மை கிடைக்காது. மாறாக யாராருக்கு எந்த அளவிற்கு உள்ளச்சம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்ப உள்ளச்சத்தோடு நாம் முழுமையான உள்ளச்சம் இருந்தால் அந்த தொழுகையில முழுமையான நன்மை கிடைக்கும். உள்ளச்சம் குறைவாக இருந்தால் தொழுகை நிறைவேறிவிடும், ஆனால் தொழுகையினுடைய நன்மைகள் குறைந்துவிடும் என்பதை நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சில இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொன்னாங்க, உள்ளச்சம் இல்லாமல் தொழுகிறதுனால அறவே தொழுகையில பலன் இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. தொழுகை நிறைவேறிவிடும், தொழுகையினுடைய பலன்கள் பயன்களும் கிடைக்கத்தான் செய்யும், ஆனால் அந்த பயன்கள் குறைவாக கிடைக்கும், அவ்வளவுதான். அதனால தொழுகிற நம்ம உள்ளச்சமே இருக்கிறது இல்லை. சைத்தான் எப்படியும் உள்ளத்துல போடுவான். என்னன்னு சொன்னா, உள்ளச்சம் இல்லாத தொழுகையினால எந்த நன்மையும் இல்லைன்ட்டாங்க, அப்புறம் எதுக்கு போய் தொழுதுகிட்டு, சைத்தான் இப்படி என்ன செய்வான், திசை திருப்ப முயற்சிப்பான். ஆனால் உள்ளச்சம் இல்லாத தொழுகை என்ன, அதனால என்ன ஏற்படும், உள்ளச்சம் இல்லாமல் தொழுது விட்டாலும் கடமை நீங்கிவிடும். இவர் தொழுகையை விட்ட குற்றவாளியாக ஆக மாட்டார். தொழுகை விட்ட குற்றவாளியாக உள்ளச்சம் இல்லாமல் ஒருத்தர் தொழுதுட்டாரு, அப்ப அவர் கடமை நீங்கிடும். அப்படி உள்ளச்சம் இல்லை, அதனால நான் சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க தொழுகையில எல்லா சிந்தனையும் வருது, அதனால எனக்கு தொழுகைக்கு மனசு இல்லை. இது ஷைத்தானுடைய வழிகெடுத்து, ஷைத்தான் இவங்களை கெடுத்துட்டான்னு அர்த்தம். சில பேர் அப்படியே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, தொழுகை போயிட்டா மனசு பூரா எங்கேயோ சுத்துதுங்க, தொழுது என்னங்க புண்ணியம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அவர் தொழுகையை விட்ட குற்றவாளியாக கருதப்படுவார். தொழுகை விட்டா என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர், யார் வேண்டுமென்றே தொழுகை விட்டாரோ அவர் குஃப்ரை நெருங்கி விட்டார்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய குற்றம். தொழுகை வேண்டுமென்றே விட்டா குஃப்ரை நெருங்கி விட்டார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரிய குற்றத்தை அவர் செய்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் தொழுகையில் நின்றா மன ஓர்மை இருக்கு, அப்படி தொழுது என்ன புண்ணியம் அப்படின்னு நினைச்சு ஷைத்தான் தொழாமல் பெரிய குற்றத்தை செய்ய வச்சிடறான். உள்ளச்சம் இல்லாமல் தொழுதால் நன்மை குறையும், தொழுகையுடைய பலன்கள் குறையும், ஆனால் அவர் குற்றவாளியாக கருதப்பட மாட்டார். ஆனா ஷைத்தான் என்ன ஏமாத்துவான் அப்படின்னு சொன்னா, நீ தொழுது என்னப்பா புண்ணியம் அப்படின்னு சொல்லி தொழுகையை விட்ட பெரிய குற்றவாளியாக அவரை ஆக்கி விடுவான். அதனால் நம்ம உள்ளச்சத்தை கொண்டு வருவதற்கு, உள்ளச்சத்தோடு தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நம்ம உள்ளத்துல அச்சம் வரலையே, மன ஓர்மை வரமாட்டேங்குதுங்கிறதுக்காக வேண்டி தொழுகைய விட்டுறக்கூடாது. பெரியார்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, வழிமுறை, உங்களுக்கு உள்ளச்சம் வரல அப்படிங்கிறதுக்காக தொழுகைய என்னப்பா தொழுது புண்ணியம் அப்படின்னு என்ன வந்துட்டா தொழுகையை அதிகமாக தொழுங்க, அதிகமாக நபிலான தொழுகையில தொழுதுகிட்டே இருக்கு. தொழ உள்ளத்துல அச்சம் ஏற்படும். அந்த மன ஓர்மையை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்க. நம்ம விட்டோம்னு சொன்னா சைத்தான் சந்தோஷப்படுவான். நம்ம இன்னும் அதிகமாக தொழுதா சைத்தான் என்ன செய்வான், கைச்சேதப்பட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நாம இவனை கெடுக்கலான்னு பார்த்தா அவன் வேற ரூட்ல போறான்ட்டு சைத்தானுக்கு அவனுக்கு கணக்கம் ஏற்படும். அதனால நாம என்ன செய்யணும் சொன்னா, அதுக்காக தொழுகையை விடக்கூடாது, தொழுகையை அதிகமாக்கணும் என்பதாக நமக்கு பல மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதனால இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தொழுகிறா உள்ளச்சம் இல்லாம தொழுகிறதுனால தொழுகையை விட்டவருக்கு என்ன குற்றம் ஏற்படுமோ அந்த குற்றத்தை விட்டு இவர் பாதுகாக்கப்பட்டுருவார்.
உள்ளட்சம் இல்லாத தொழுகையினால பலன் என்ன கொஞ்சம் குறைவாக கிடைக்கும், உள்ளட்சம் இல்லாத தொழுகையில் அவ்வளவுதான் வழிய. அதனால பலன் இல்லாமல் போய்விட்டது அப்படின்லாம் சொல்ல முடியாது. குறைந்தபட்சம் அவருடைய உள்ளத்துல கொஞ்சமாவது அல்லாஹ்வுடைய சிந்தனை வரத்தாது. ஒரு தொழுகையில நிற்கும் பொழுது, தொழுகை தக்பீர் கட்டும் போதாவது அல்லாஹ்வுடைய சிந்தனை ஆரம்பத்திலேயாவது அல்லாஹ்வுடைய பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவராக இருப்பார். அதனால அந்த பலனாவது இவருக்கு கிடைக்கும். கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை நினைத்த பலனாவது நிச்சயமாக கிடைக்கும் என்பதாக சொல்லித் தருகிறார்கள். எனவே நாம் உள்ளட்சத்தோடு தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உள்ளட்சம் வராவிட்டாலும் தொழுகையை விட்டுவிடக்கூடாது. அந்த பிடிவாதமா நாம் என்ன செய்யணும், தொழுதே ஆக வேண்டும், நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்ற உறுதியோடு நாம் தொழுது கொண்டிருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு அந்த பாவத்தை விட்டு நம்மை பாதுகாத்து விடுவான். அல்லாஹ்ட்ட துஆவும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னுடைய தொழுகையில பயபக்தியை கொடு, மன ஓர்மையை கொண்டு என்ன செய்யணும், அதிகமாக அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன். பனு இஸ்ரவேலர்களே, இப்போ இது பூராமே சொல்லி வர்றது பூராமே யாரை முன்னோக்கி அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா பனு இஸ்ரவேலர்கள் பார்த்து தான் சொல்லிக்கிட்டு வர்றான். நம்ம இதுக்கு முன்னாடியும் இதே வசனம் வந்துச்சு, பனு இஸ்ரவேலர்களே நீங்க உங்களுக்கு செஞ்ச உபகாரத்தை நினைச்சு பாருங்க, நாங்கள் சுருக்கமாக சொல்லிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு செஞ்ச உபகாரங்களை பூரா விரிவாக சொல்றான். பனு இஸ்ரவேலர்களுக்கு நிறைய உபகாரங்கள் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். இந்த உம்மத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடைய உம்மத்திற்கு செய்யாத அளவிற்கு உபகாரங்கள் எல்லாம் பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிறான் நிறைய. அப்ப அந்த நியமத்துகளை அல்லாஹ் முதல்ல சுருக்கமாக நினைவுபடுத்திட்டு அடுத்து இப்ப என்ன செய்யறான்னு சொன்னா விரிவாக அதை சொல்லி அவர்களுக்கு செய்த உபகாரங்களை எல்லாம் விரிவாக நினைவுபடுத்துகிறான். அதுல சொல்லும் பொழுது சொல்றான், நான் உங்கள் மீது செய்த நியமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களுக்கு செய்த நியமத்துகளை எல்லாம் நினைச்சு பாருங்க. அன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன், உலகத்தார்கள் அனைவர்களை விட உங்களை சிறப்பாக ஆக்கி வைத்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ இதுல நாம ஒரு விஷயத்தை, ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படும். பனு இஸ்ரவேலர்கள், அதாவது இப்போ உள்ள மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இருந்த யூதர்களை பார்த்து தான் இதை சொல்றான். ஆனா அல்லாஹ் உபகாரம் செஞ்சது எப்போ அப்படின்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் உள்ள பனு இஸ்ரவேலர்களுக்கு தான் அல்லாஹ் அந்த உபகாரங்களை செஞ்சான். மண்ணு செல்வா வானத்திலிருந்து இறக்கி வச்சான் உணவுகளை. யாருக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுக்கு இறக்கி வச்சான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌமுக்கு அல்லாஹ்ட்ட அவங்க என்னென்ன கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டு வாங்க சொன்னாங்க, அது பூரா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் உபகாரங்களை செஞ்சான். ஆனா அது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலையும் செஞ்ச உபகாரங்களை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருக்கக்கூடிய பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றானே, அது எப்படி பொருந்தும்? இவங்களுக்கு அல்லாஹ் செஞ்சான், அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கும் செஞ்சான் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படும். அதற்கு தான் நமக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், அதாவது முன்னோர்களுக்கு ஒரு உபகாரம் கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னால் அது அவர்களுடைய சந்ததிகளுக்கு அதில் கொஞ்சமாவது பலன்கள் இருக்கத்தான் செய்யும். அதனுடைய பலன்கள் இருக்கத்தான் செய்யும். நாம யாராவது ஒருவர், உதாரணமாக ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் சில பேருக்கு மானியமாக ஏதாவது ஒரு அந்த ஆங்கில ஆட்சியாக கொடுத்தாங்க, அனுபவித்துக் கொள்வதற்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அந்த முன்னோர்கள் யாருக்கு கொடுத்தாரோ அவர்கள் மட்டும் அதை அனுபவிக்கிறது இல்லை, அது வாழையடி வாழையாக பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போனாலும் கூட கொஞ்சமாவது பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அதனுடைய பலன் இருக்கத்தான் செய்யும். இதே மாதிரி இவர்களுக்கு செஞ்ச உபகாரங்கள்ல நிறைய உபகாரங்கள் இவர்களுக்கும் இருக்கத்தான் செய்தது என்பதாக நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த அந்த யூதர்களுக்கும் அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கும் அந்த அல்லாஹ் செஞ்ச நியமத்துகள், சிறப்புகள், அந்த சிறப்புகளுடைய பலன்கள் இவர்களுக்கும் இருக்கத்தான் செய்தது. ஏன்னு சொன்னா இவர்களுக்கு முதல்ல ஒரு பெருமை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சிறப்புல உள்ள பெருமை, இவங்க ஒரு பெருமைக்குரியவர்களாக இருந்தாங்க. என்ன பெருமைக்குரியவர்களாக இருந்தாங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை வந்த அனைத்து நபிமார்களும் யூத சமுதாயத்தில் தான் வந்தாங்க, பனு இஸ்ரவேலர்கள் தான் வந்தாங்க. இப்போ அந்த பெருமை இவர்களுக்கு இருக்குதா இல்லையா? எங்களுடைய முன்னோர்கள் தான் நபிமார்களாக இருந்தார்கள். யாராவது ஒருத்தர் இவங்க முன்னோர்கள் அரச பரம்பரையா இருந்தா என்ன சொல்லுவாங்க? நாங்கள்லாம் அரச பரம்பரை. சில பேர் சொல்றாங்க நாங்கள்லாம் செய்யுதுகள், நாங்கள்லாம் நபியினுடைய அந்த வாரிசுகள், அதை பெருமையாக சொல்லிக் கொள்றாங்கல்ல. அப்ப அத மாதிரி அந்த பெருமை இவர்களுக்கு இருக்குது, அதுவே அல்லாஹ் செஞ்ச பெரிய நியமத்தானே என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ் நிறைய நியமத்தை உங்களுடைய முன்னோர்களுக்கு செஞ்சிருக்கிறாங்கப்பா, அதனால அதை நினைச்சு பாருங்க, நினைச்சு பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக நீங்கள் இருங்கள். நான் உங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட சிறப்பாக்கி வச்சிருக்கிறேன். என்ன சிறப்பாக்கி வச்சேன்? மற்ற எந்த சமுதாயத்திலும் அனுப்பாத அளவிற்கு நபிமார்களும் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன்.
உங்க சமுதாயத்திலிருந்து தான் நபிமார்களை அனுப்பி வச்சிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த நாள்ல எந்த ஒரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவுக்கு எதையும் கொடுக்க முடியாது. ஒருவருடைய தேவைகளை இன்னொரு ஆன்மா இன்னொருத்தர் நிறைவேற்ற முடியாது. ஒருவருடைய தேவைகளை இன்னொருவர் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன், அந்த நாள்ல அவர்களிடத்திலிருந்து எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது. யாருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வலா யூஹது மின்ஹா அதுலுன், எந்த பகரத்தையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பகரத்தை கொடுத்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, அபராத தொகையை கட்டி தப்பிக்கவும் முடியாது. வலாஹும் யுன்சரூன், அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யப்பட மாட்டாதே. அப்படிப்பட்ட அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னாலும் கூட இது எல்லோருக்குமான அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. அப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத்தினுடைய நாளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதான் உங்களுக்கு நிறைய உபகாரம் செஞ்சிருக்கிறேன், அதனால மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது, கியாமத்து நாள் வர இருக்குது, அந்த நாளை பயந்துக்குங்க அப்படின்னு எல்லாம் எச்சரிக்கிறான். அதாவது பொதுவாக பனு இஸ்ரவேலர்கள்ட்ட என்னன்னு சொன்னா ஒரு பெருமை இருந்துச்சு, ஒரு தவறான எண்ணம் இருந்துச்சு. பொதுவாகவே சில பேருக்கு ஒரு தவறான எண்ணம் இருக்கு. என்ன எண்ணம் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய முன்னோர்கள் நல்லவர்களாக இருந்தா அதை வச்சு இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை வச்சு நான் என்ன செஞ்சிடலாம், தப்பிச்சுக்கிடலாம். என்னுடைய முன்னோர்கள் நல்லவர்களாக இருந்தாங்க, நாங்க வலிமார்களுடைய பரம்பரை, நாங்க நபிமார்களுடைய பரம்பரை, நாங்க சஹாபாக்களுடைய பரம்பரை, இதை வச்சு நான் தப்பிச்சுக்கலாங்கிற ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது. அதை எச்சரிக்கை விதத்தில் தான் அல்லாஹ் சொல்றான். பனு இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் சொன்னதல்ல, இது எல்லாருக்குமாக அல்லாஹ் சொல்றான். பனு இஸ்ரவேல் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, நம்மெல்லாம் நம்முடைய முன்னோர்கள்ல நிறைய நபிமார்கள் வந்து இருக்கிறாங்க, அதனால இன்னைக்கு நாம தப்பு செஞ்சுட்டால் நாளைக்கு அந்த நபிமார்களுடைய உதவி கொண்டு நாம தப்பிச்சிடலாம், நாளைக்கு நமக்கு அந்த நபிமார்களுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்பதாக அவர்கள் தவறாக விளங்கி கொண்டிருந்தார்கள். அப்ப ஒருவருக்கு முன்னோர்களுடைய அந்த சிறப்பிலிருந்து முன்னோர்களுடைய உதவி இவர்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய நடைமுறையை, அவர்கள் காட்டிய வழிமுறையை முழுமையாக பின்பற்றினா தான், அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறையை பின்பற்றினால்தான் அவர்களிடத்திலிருந்து இவங்க பலனை அடைய முடியும். அதை விட்டுட்டு இவங்க எந்த பலனையும் நீங்க அடைஞ்சிட முடியாது. அவங்களால பரிந்துரை செய்யப்படுவீங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு பரிந்துரை செய்யவும் முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஆயத்துல் குர்சில நம்ம ஓதும் அடிக்கடி அதில் சொன்னா அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம யாரும் பரிந்துரை செய்ய முடியாது. பரிந்துரை இருக்கிறது, ஆனா பரிந்துரை செய்வதற்கும் அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். சில பேருக்கு உனக்கு நான் அவருக்காக சிபாரிசு செய்யறதுக்கு அனுமதி தரேன் அப்படின்னு அல்லாஹ் அனுமதி கொடுத்தா தான் பரிந்துரை செய்ய முடியும். அப்ப அந்த பரிந்துரை யாருக்கு கிடைக்கும், பரிந்துரை செய்யக்கூடிய பாக்கியம் அப்படின்னு சொன்னா இவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வாழ்ந்தவர்களுடைய சந்ததி நாங்க அப்படிங்கிறதை கொண்டு மட்டும் அந்த பரிந்துரை உங்களுக்கு கிடைத்து விடாது. மாறாக அவர்கள் மாதிரி நீங்க வாழ்ந்தால் கிடைக்கும், அவ்வளவுதான். அவங்க மாதிரி நீங்களும் வாழ்ந்தா அந்த ஷஃபாஅத்தை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். அப்போ ஒரு முன்னோர்கள் நல்லவர்களாக இருந்தாங்க, பின்னால வந்தவங்க வழிகட்டு போயிட்டாங்க, அவங்கள்ட்ட கெட்ட அமல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த முன்னோர்களுக்கு கிடைத்த சிறப்புல இருந்து எந்த சிறப்பையும் இவர்கள் அழித்து கொள்ள முடியாது. நாங்க அவருடைய பரம்பரை, நாங்க அவங்க வாரிசு அப்படிங்கிறத வச்சுலாம் என்ன செய்ய முடியாது, எந்த சிறப்பையும் இவர்களால அடைந்து கொள்ள முடியாது. அப்ப எப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு இப்ப கைர உம்மத்துன்னு அல்லாஹ் சொல்றான். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், இந்த உம்மத்தை அல்லாஹ் குன்தும் கைர உம்மத்தி, நீங்க சிறந்த உம்மத்தை இந்த உம்மத்தை பார்த்து சொல்றான் அல்லாஹ் தஆலா. அப்ப இந்த உம்மத்து சிறந்த உம்மத்து அப்படிங்கிற சிறப்பை யாருக்கு அந்த சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, யார் சஹாபாக்கள் வாழ்ந்த, சஹாபாக்களுக்கு இருந்த நம்பிக்கை, அந்த கொள்கையை இவர்கள் முழுமையாக பின்பற்றி நடப்பாங்களோ, சஹாபாக்களுடைய வழிமுறைகளை அவருடைய அமல்களை பின்பற்றி நடப்பாங்களோ, அவங்க தான் அந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியும். இவங்க தான் இஷ்டப்படி வாழ ஆரம்பிச்சுட்டு நாங்க சிறந்த உம்மத்துக்கு பெருமை அடித்துக் கொள்ள முடியாது, அந்த சிறப்பை இவங்க அடைய முடியாது. சிறந்த உம்மத்தாக இருக்குன்னு சொன்னா சஹாபாக்களுடைய நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கணும், சஹாபாக்கள் இருந்த கொள்கை இருக்கணும், சஹாபாக்கள் இருந்த அமல்கள் இவர்களிடத்தில் இருக்கணும். அது இல்லாம நீங்க என்ன செய்ய முடியாது, சிறந்த உம்மத்தாக ஆக முடியாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம். அப்ப அத மாதிரி சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஒவ்வொருவருக்கும். அந்த சிறப்பு எப்ப கிடைக்கும் சொன்னா, அந்த சிறப்புக்குரிய சில நிபந்தனைகள் இருக்குது, அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றும் போது அந்த சிறப்பு அடைந்து கொள்ள முடியும். அதனால நபிமார்களுடைய வாரிசாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களுடைய வாரிசாக இருந்தாலும் சரி, வலிமார்களுடைய வாரிசாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பேரை சொல்லி மட்டும் நீங்க மறுமையில தப்பிச்சுக் கொள்ள முடியாது. மாறாக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நீங்க என்ன செய்ய முடியும், பலனை அவர்கள் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த சிறப்புகளை அதன் மூலமாக கிடைக்க வேண்டிய பலன்களை அடைந்து கொள்ள முடியும். அதனால அல்லாஹ் அதை
அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் தான், அவங்களுடைய அந்த நம்பிக்கையை போக்கும் விதத்தில் தான், அந்த எண்ணங்களை போக்கும் விதத்தில் தான் அல்லாஹ் இதில் சொல்கிறான். பொதுவாகவே ஒரு மனிதன் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொன்னால் கூட இருப்பவர்கள் 3 விதத்தில் அவனை பாதுகாக்கலாம். ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டார், ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார். ஒன்று, அவரை சிபாரிசு செஞ்சு அவரை என்ன செய்யலாம், அவருடைய அந்த பிரச்சனையிலேருந்து அவர் வெளியே கொண்டு வரலாம். இவருக்கு ஒரு தகுதி இருக்குது, சிபாரிசு செய்யக்கூடிய தகுதி இருக்குது, சிபாரிசு செஞ்சு அவருக்கு பரிந்துரை செஞ்சு அவரை அந்த சிக்கல்லேருந்து மீட்டி கொண்டு வரலாம். அல்லது அபராத தொகையை கட்டி அவரை என்ன செய்யலாம், அவர் மாட்டி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து அவரை விடுவிக்கலாம். மூன்றாவது, இவர் கையின் மூலமாக பலசாலியாக ஒருத்தர் போய் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் இவருடைய சக்தியை பலத்தை கொண்டு என்ன செய்யலாம், அவரை வெட்டி கொண்டு வரலாம். இப்போ இந்த 3 விதமான உதவிகளும் மறுமையில கிடைக்க முடியாது, மறுமையில கிடைக்காது என்பதை அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி காட்டிட்டான். வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, எந்த ஆன்மாவும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. பொதுவாக அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வலா யக்பலு மின்ஹா, 3 விதமான உதவிகளை சொல்றான். அவர்களுக்கு வந்து எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவர்களுக்காக யாரும் பரிந்துரை செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. யாருக்கு, யார் வந்து முன்னோர்களுடைய பேரத்தை மட்டும் சொல்லி அதை பெருமை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றல, அவங்களுக்கு எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்களுக்கு பகரமாக எதையா தொகையை கொடுத்து மறுமையில விடுவிச்சிடலாம்னு சொன்னால் அதுவும் நடக்காது. மூன்றாவது சொல்றான், அவர்களுக்கு வேறு யார் மூலமா எந்த உதவியும் செய்யப்படவும் மாட்டாது. உடல் ரீதியான எந்த உதவியும் அவங்களுக்கு செய்யப்பட மாட்டாது. அதனால நீங்க வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு மறுமையில பலன் வேணும்னு சொன்னா நீங்க அமல்களை செய்யணும், ஒழிய முன்னோருடைய அமலை கொண்டு மட்டும் நான் வந்து சரியாயிடலாம் அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க என்று அல்லாஹ் அங்கே எச்சரித்து காட்டுறான். அதனால நாம என்ன செய்யணும் சொன்னா, நாம நம்முடைய அமல்களை சரியாக்கணும். நமக்கு மறுமையை முன் வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்தணும். நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கணும், பயபக்தி இருக்கணும். அல்லாஹ்வுக்கு முன்னால் நாளை நிறுத்தப்படும் பொழுது எனக்கு மற்றவர்களுடைய உதவி அப்படிங்கிறது இருக்கிறதே, அது எந்த பலனையும் தர முடியாது. அந்த நிலை இருக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவோம். அதனால என்னுடைய அமல்களை கொண்டுதான் நான் முழுமையாக ஈடேற்ற முடியும். அதனால என்னுடைய அமல்களை நான் சரியாக்கி கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும் என்பதை அல்லாஹ் இது சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான்